சந்திக்கிறவங்க உங்க வெற்றிக்கு என்ன அடிப்படைன்னு கேட்டா, எங்களுடைய தோழமை உணர்வுதான் எல்லா இடத்திலையும் மறக்காம நான் பதிவு செய்கிறவன். நான் ஏன் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கூட பதிவு செஞ்சிருக்கிறேன். ஊடக நண்பர்களுக்கும் எதிர்கட்சியினருக்கும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, கருத்தியல் கூட்டணி அமைச்சிருக்கக்கூடிய எங்களுக்குள்ள கருத்து மாறுதல் வரும், விரிசல் வராது. எங்களுடைய ஒற்றுமையை பார்த்து எரிச்சலோடு இதுல விரிசல் வருமானு சில எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அவங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, உங்களுடைய ஆசையில தான் மண் விடுமே தவிர எங்கள் கூட்டணியில் விரிசல் விழாது. தலைமை கட்சி தலைவர்களே, என்னை முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வச்சவங்க நீங்க. உங்களை எப்பவும் என்னோட இதய நாற்காலியில் நான் உட்கார வச்சிருக்கிறேன். நான் உங்களுக்கு உறுதியோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், நம்முடைய ஒற்றுமைதான் தமிழ்நாட்டை காப்பாற்றி இருக்கு, தமிழை காப்பாற்றி இருக்கு, சமூக நிதியை காப்பாற்றி இருக்கு, சகோதரத்துவத்தை காப்பாற்றி இருக்கு, ஒற்றுமையை காப்பாற்றி இருக்கு, ஏன் ஒட்டுமொத்த இந்தியாவையே காப்பாற்றி இருக்கு. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. 2021 தப்பி தவறி அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி பொறுப்புக்கு வந்திருந்தா இன்று தமிழ்நாடு தரைமட்டத்திற்கு போயிருக்கும். தமிழ்நாட்டோட அத்தனை உரிமைகளும் அதிமுக என்கிற கொத்தடிமைகளால அடகு வைக்கப்பட்டிருக்கும். அதிமுகவை மிரட்டி பணிய வச்சு அவங்க கட்சியும் தமிழ்நாட்டையும் கபலீகரம் செஞ்சிருக்கக்கூடிய வகையில் நடந்திருக்கும் பாஜக. இந்த கொடிய சக்திகள்ட்ட இருந்து தமிழ்நாட்டை மீட்க கூட்டணி, நம்ம மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, இன்றைக்கு இந்தியாவுக்கு வழிகாட்டுகிற கூட்டணியும் நம்ம கூட்டணி தான். தமிழ்நாட்டை மற்ற மாநில மக்கள் எல்லாம் வியந்து பார்க்கிற வகையில திராவிட மாடல் ஆட்சியை சிறப்பா நடத்திக்கிட்டு வரோம். இத ஒன்றிய அரசு பாஜகவால் தாங்கிக் கொள்ள முடியல. நம்ம மாநிலத்துக்கான எந்த நன்மையும் செய்யறது கிடையாது. இப்ப என்ன செய்யறாங்க, என்ன திட்டமிடுறாங்க, எப்படியெல்லாம் தமிழ்நாட்டை வஞ்சிக்கலாம்னு பார்த்து பார்த்து செய்யறாங்க. நீட் தேர்வை திணிச்சாங்க. புயல் வெள்ளம் பேரிட வந்தா நிதி கொடுக்கறது இல்ல. இப்படி தொடர்ந்து வஞ்சிக்கிறாங்க. இப்ப சமீபமா தமிழ்நாடு எதனால முன்னணி இருக்குன்னு பார்த்தவங்க, கல்வியாலதான் இவங்க முன்னிலையில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கல்வியை சீர்குலைக்க தேசிய கல்விக் கொள்கையை திணிச்சா இவங்க கீழே போயிடுவாங்கன்னு நினைச்சாங்க. அத நாம ஏத்துக்கல. அதனால உடனே நீதி தரமாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. நான் வேதனையோடு சொல்கிறேன், பள்ளி குழந்தைகள் ஆசிரியர்களுக்காக சம்பளம் தர நீரை கூட கை வைக்கிற அளவுக்கு கொடூரமானவங்க கையில இந்தியா சிக்கி இருக்கு. ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் என்ன சொல்கிறார், தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஏத்துக்கிட்டாதான் நிதி விடுவிக்கப்படும், மும்மொழி கொள்கை ஏத்துக்கலன்னா நிதி ஒதுக்க சட்டத்தில் இடம் இல்லைன்னு மிரட்டுகிறார். நான் கேட்கிறேன், எந்த சட்டத்தில் இப்படி இருக்கு? மும்மொழி கொள்கையை அனைத்து மாநிலங்களும் ஏத்துக்கணும்னு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இடம் இருக்கா? இந்திய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டமா அது? உங்களால ஒரு நீட் தேவைய குற்றச்சாட்டுகளுக்கு இடமளிக்காத வகையில நடத்த தெரியல. நீங்க தமிழ்நாட்டுக்கு அட்வைஸ் பண்றீங்களா? பேருதான் தர்மேந்திர பிரதான், ஆனா தர்மமே உங்ககிட்ட இல்லையே.